படையெடுப்பு. காசா நகரமான ரஃபா மீதான படையெடுப்பை தவிர்க்கும் நோக்கில் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்பான தரவுகளை இஸ்ரேலுக்கு அளிக்க ஜோ பைடன் நிர்வாகம் முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஃபா பகுதியில் ஒளிந்திருக்கும் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான ரகசிய உளவு அறிக்கைகளை இஸ்ரேலுக்கு கைமாற ஜனாதிபதி ஜோ பைடன் தயாராகி இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் தலைவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் வரையில் இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்ள தயார் என அறிவித்துள்ளனர். ரஃபா மீதான படையெடுப்பு என்பது பேரழிவில் முடிவும் என்றே அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கருதுகிறது. காசா நகரமான ரஃபாவில் இதுவரை இஸ்ரேல் வெடிகுண்டு வீச தொடங்கவில்லை. காசா மக்களுக்காக ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கவும் கூடார நகரம் ஒன்றை உருவாக்கவும் அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது. அது மட்டுமன்றி போதிய உணவு, குடிநீர் மற்றும் மருந்துக்கும் ஏற்பாடு செய்ய இது வாய்ப்பாக அமையும் என்றே கூறுகின்றனர். எல்லை மீறிய வெப்பநிலை. 8 வருடங்களின் பின்னர் இந்த ஆண்டு நாட்டின் வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டார தெரிவித்துள்ளார். பல்வேறு காலநிலை காரணங்களால் இந்த ஆண்டு வெப்பம் அதிகரித்து உள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக 39°C வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டுதான் இவ்வளவு அதிக வெப்பநிலை பதிவானது. இந்த நாட்டின் சராசரி வெப்பநிலை 27 முதல் 29°C வரை இருக்கும் என்றும் பேராசிரியர் திலக் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அதன்படி இதனை சமாளிக்க மக்கள் சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் பலஸ்தீனத்திற்கு கிடைத்த பாரிய வெற்றி. பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அங்கு பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக 143 வாக்குகளும் இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட 9 நாடுகளுக்கு எதிராகவும் வாக்களித்தன. அத்தோடு 25 நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் பலஸ்தீனம் அந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்திற்கு தகுதியற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும். இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். அணுசக்தி திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா? இஸ்ரேலுடனான உயர்ந்த பதற்றங்களுக்கு இடையே ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் அணு திட்டம் குறித்த சர்வதேச கவலைகளை மீண்டும் தூண்டிவிட்டார். ஈரான் சிரியாவின் தலைநகர் டம்சிகஸ் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலை சமீபத்தில் நடத்தியது. இது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றத்தை அதிகரித்து மிகப்பெரிய அளவில் போர் சூழலை ஏற்படுத்தியது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் கமல் கர்ராசி நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து, குறிப்பாக இஸ்ரேலுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களில் சூழலில் மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளார்.